அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி சர்க்கரை வியாதியை முழுமையாக தீர்க்கும் ஒரு சக்தி படைத்த ஈஸ்வரன் கோவிலை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், இந்த கோவில் முழுமையாக சர்க்கரை வியாதியை தீர்ப்பதற்காகவே மிக சிறப்பு ஸ்தலமாக விளங்குகிறது. அந்த கோவில் எங்கே இருக்கிறது, எந்த மாதிரி வழிபாடுகளால் செய்ய வேண்டும், எந்த நாளில் போக வேண்டும், இதை பற்றியெல்லாம் இந்த காணொளி முழுமையாக பார்க்கிறோம். பொதுவாக சர்க்கரை வியாதி என்பது தீருமா என்றால் தீராது. அது அனைவருக்கும் தெரிந்த கதைதான். சர்க்கரை வியாதிக்கு மருந்து இதுவரை இல்லை. கட்டுப்பாட்டில் வைக்கலாமே தவிர அதை முழுமையாக நிவர்த்தி பண்ண முடியாது. ஆனால் இந்த கோவிலுக்கு சென்று சர்க்கரை வியாதி முழுமையாக நிவர்த்தி அடைந்ததை பலரும் கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அமெரிக்கா, விஞ்ஞானம் போன்ற மேலை நாடுகளில் தான் வந்து இங்கு வழிபடுவது தான் இங்கு உள்ள மிகப்பெரிய ஹைலைட் ஆகும். ஏனென்றால் சர்க்கரை வியாதி அவங்களுக்கு முழுமையாக நிவர்த்தி அடைந்திருக்கிறது. அப்படி ஒரு கோவில் நம்ம தமிழ்நாட்டில் இருப்பது நமக்கே ஒரு வியப்பை தருகிறது. சரி, இந்த கோவிலில் சென்று என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒன்றுமில்லை. இந்த கோவிலுக்கு செல்வதற்கு முன்பு நீங்கள் மனமார பிரார்த்தனை ஒரு 2 நாட்கள் வீட்டிலே அல்லது ஒரு 3 நாட்கள் ஈஸ்வரன் நினைத்து மனமார பிரார்த்தனை செய்து கொண்டு வீட்டில் சுத்தபத்தமாக வைத்துவிட்டு தான் நீங்கள் இந்த கோவிலுக்கு புறப்பட வேண்டும். இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்று பார்த்து விடுவோம். கும்பகோணம் அருகே, கும்பகோணத்திலிருந்து நீடாமங்கலம் செல்லும் வழியில் தான் இந்த கோவில் இருக்கிறது. இந்த கோவிலின் பெயர் திருநாமம் வெண் கரும்பு ஈஸ்வரன் ஆலயம் ஆகும். நீங்கள் வெண் கரும்பு ஈஸ்வரன் ஆலயம் என்று கூகுளில் டைப் செய்தாலே அந்த கோவில் இருக்கும் முகவரி, அர்ச்சருடைய தொலைபேசி எண், அதே போல் ஜிபிஎஸ் லிங்க்கு அனைத்தும் உங்களுக்கு கிடைத்துவிடும். வெண் கரும்பு ஈஸ்வரன் என்று டைப் செய்தால் போதும். அந்த கோவிலுடைய முழுமையான தகவல் உங்களுக்கு உங்கள் உள்ளங்கையில் ஒரு செல்ஃபோனில் இருக்கும். எனவே அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக போய்விடலாம். கும்பகோணத்திலிருந்து நீடாமங்கலம் செல்லும் பஸ்ஸில் ஏறினால் வெண் கரும்பீஸ்வரர் ஆலயத்தில் இறங்கிக் கொள்ளலாம். அவ்வளோதான். அதை நீங்கள் பார்த்து செல்லுங்கள். சரி, என்ன செய்ய வேண்டும் இந்த கோவில் என்றால், முதலில் இந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும். அபிஷேகம் செய்ய விரும்புபவர்கள் கரும்பு சாறில் அபிஷேகம் செய்வது மிக 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 விசேஷமாகும். முறையாக கரும்பு சாறில் அபிஷேகம் செய்ய வேண்டும். ஏன் செய்ய வேண்டும் என்றால், இந்த ஈஸ்வரன் பெயரை கரும்பு ஈஸ்வரர், வெண் கரும்பு ஈஸ்வரர் ஆவார். என்றால் சிவலிங்கமே ஒரு கரும்பு கட்டுகளாக, அதாவது கரும்பை ஒரு கட்டு கரும்பு இருந்தால் எப்படி இருக்கும், அதே போல் இங்கு உள்ள சிவலிங்கத்தின் மீது இருக்கிறது. இது போன்று இருப்பதால் இதற்கு கரும்பீஸ்வரன் என்ற பெயர் வந்ததாக வரலாறுகள் கூறுகிறது. அதுக்கு பின் பெரிய கதையெல்லாம் இருக்கிறது. வீடியோவில் அவ்வளவும் சொல்ல முடியாது. எனவே அந்த சிவலிங்கத்தின் மீது கரும்பு கட்டு இருக்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அங்கு சென்றால் கரும்பு சாறில் அபிஷேகம் செய்வது மிக சிறப்பாகும். அப்படி செய்துவிட்டு சிவனை தரிசனம் செய்துவிட்டு அம்பாளை சேவிச்சுவிட்டு அனைத்து வேலையும் முடித்துவிட்டு அங்கே உங்களுக்கு ஒரு விபூதி ஒன்று கொடுப்பார்கள். அந்த விபூதியை நீங்கள் 24 நாட்கள் சுத்தமான நீரில் கலந்து அதை நீங்கள் தினசரி குடித்து வர வேண்டும். அப்படி குடித்து வரும்போது அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கிறது. ஒன்றும் பெரிய மந்திரம் இல்லை. ஓம் கரும்பேஸ்வராய நமக, ஸ்ரீ ஓம் கரும்பேஸ்வரர் நமக என்று ஒரு 24 முறை சொல்லிவிட்டு அந்த நீரில் உள்ள விபூதியை நீங்கள் குடித்து வர வேண்டும். இது அடுத்த விஷயமாகும். அதன் பின்பு உங்கள் கையில் சிறிது சர்க்கரை, சிறிது ரவை எடுத்து செல்ல வேண்டும். இந்த கோவிலுக்கு போகும்போது சுவாமியை தரிசனம் செய்து முடித்து விட்டு அதன் பின்பு கடைசியாக இறுதியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த சர்க்கரையும் ரவையையும் கோவிலை சுற்றி ஏதோ ஒரு இடத்தில் நீங்கள் தூவி விட்டு வர வேண்டும். பின்னாளில் அது எறும்பு சாப்பிடும்போது உங்கள் சர்க்கரை வியாதி சிவபெருமானை எடுத்து நிவர்த்தி செய்ததாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. எனவே இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் சர்க்கரையும் ரவையும் கோவிலை சுற்றி தூவ வேண்டும். 1. 2 என்ன செய்ய வேண்டும், கரும்பு சாறில் அபிஷேகம் செய்ய வேண்டும். 2. 3 என்ன செய்ய வேண்டும் என்றால், அங்கே கொடுக்கப்படும் விபூதியை எடுத்து கொண்டு வீட்டில் வைத்து 24 நாட்கள் நீங்கள் மந்திரங்கள்லாம் சொல்லப்பட்டு அதை நீங்கள் குடிக்க வேண்டும். இதை 3ம் செய்தால் கண்டிப்பாக சர்க்கரை வியாதி கட்டுப்படும் என்பதை விட, மட்டுப்படும் என்பதை விட, காலப்போக்கில் அது காணாமல் போகிறது என்பதுதான் இங்கு ஒரு மிகப்பெரிய ரகசியமாக இருக்கிறது. சர்க்கரை வியாதிக்கு மருந்தே இல்லையே, எவ்வளோ விஞ்ஞான உலகத்தில் இல்லை, இது எப்படி சரியாகிறதுங்களோ அதுதான் இறைவன் செயலாகும். பல அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளெல்லாம் இந்த சர்க்கரை வியாதிக்காக இங்கு இந்த கரும்பீஸ்வரரிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு விபூதியை வாங்கி செல்வதை நம் கண் கூட பார்க்க முடியும். நீங்கள் ஏற்கனவே மருத்துவரிடம் மருந்து சாப்பிட்டு வருவீர்கள். டைப் 1, டைப் 2, டைப் 3 என பல விதமான சர்க்கரை நோய்கள் இருக்கிறது. இருக்கும் வியாதியை நீங்கள் அப்படியே
இருப்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மருத்துவர் கொடுக்கும் மருத்துவத்தையும் பாருங்கள், கூடவே இதையும் முயற்சி செய்து பாருங்கள். இது கண்டிப்பாக பலன்கள் அளிக்கும் என்ற சந்தேகம் இல்லை. நிச்சயம் சர்க்கரை முதலில் கட்டுப்பாட்டுக்கு வரும். அந்த கட்டுப்பாட்டிலிருந்து அது உங்களுக்கு மேலே போகாது, காலப்போக்கில் அது காணாமல் போகும். அதன் பின்பு நீங்கள் உணவு பழக்கத்தை மிக சரியாக கைக்குத்தல் அரிசி, பாரம்பரிய அரிசி என அப்படி நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள். அதன் பின்பு டாக்டர் சொல்லும் மருத்துவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு நீங்கள் விடுதலை பெறலாம். இது முழுக்க முழுக்க சர்க்கரை வியாதியை தீர்ப்பதற்காகவே அவதரித்து இங்கு அருள்பாறைக்கும் ஒரு சிவன் கோயிலாகும். எனவே இது முழுக்க சர்க்கரை வியாதிக்கான சிறப்பு ஸ்தலமாகும். எனவே வேறு எங்கேயுமே சர்க்கரை வியாதியை தீர்ப்பதற்கு கோவில்கள் கிடையாது. எனவே இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், சென்று வழிபடுங்கள். நன்றி.